தலைவரே, இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கங்க. இன்னைக்கு என்னோட வலையில தான் நம்ம எலிகள் மாநாடு நடக்குதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா நீ லேட்டா வந்த? ஒரு தங்க மோதிரம் கிடைச்சிருக்குது தலைவரே. அதை அபேஸ் பண்ணிட்டு பூனை கண்ணில் மாட்டாம வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது, தங்க மோதிரத்தை திருடிட்டு வந்துட்டியா? ஆஹா, சூப்பர். உண்மையிலேயே நீ பலே கில்லாடி தான். போ, எல்லாத்துக்கு முன்னாடி அந்த மோதிரத்தை காட்டு, நம்ம நண்பர்கள் பார்க்கட்டும். டேய் மச்சான், இத காமிச்சு என்னடா பிரயோஜனம்? பங்களால இருந்து பெருசா ஒரு கேக்க கொண்டு வந்துருந்தீங்கன்னா பசியாவது அடங்கி இருக்கும். இதை வச்சு என்னடா பண்ண முடியும்? ஆமாடா மேப்ல, தங்க மோதிரத்தை என்ன கடிச்சாத்திக்க முடியும்? இதுல வேற பூனை கிட்ட தங்குச்சுன்னு சீனா வேற போடுறான். சிரிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மோதிரத்தை நினைச்சு பாராட்டாம இப்படி இலக்காரமா சிரிக்கிறது ரொம்ப தப்பு. இந்த எலி கொண்டு வந்த மோதிரத்தை வச்சுதான் பூனையை மடக்க போறேன். அது எப்படி தலைவரே பூனையை மடக்க முடியும்? டே மேப்ல, தலைவர் ஏதோ பெருசா பிளான் போடுறாரா. அது எப்படின்ற ஆராய்ச்சிலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம எதிரியான பூனையை ஒழிச்சா போதும். தலைவரே, தங்க மோதிரத்தை வச்சு பூனையவே க்ளோஸ் பண்ண முடியுமா? உன்னோட வலைக்குள்ள நம்ம எலிகள் மாநாடு நடக்கணுங்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பூனைகள் தான். அதை எப்படி சமாளிக்கணும்னு தான் பேச போறோம். நல்ல வேலையா நீ மோதிரத்தை திருடிட்டு வந்துட்ட. தங்க மோதிரத்தை காட்டி அந்த பூனையை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர போறீங்க? அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். பூனையை வர வச்சு ஒரு விழா நடத்தணும். என்னது, பூனைக்கு விழாவா? டே மச்சான், தலைவர் பூனைக்கு முடிவு கட்டாம நமக்கு முடிவு கட்டி போல இருக்குது. டே மாப்பிள்ள, உன்ன மாதிரி எனக்கும் கை காலெல்லாம் நடுங்குதுடா. இந்த கூட்டத்தை கலைச்சு நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும். யாரும் இங்கிருந்து போகாதீங்க. நான் சொல்றத அமைதியா கேளுங்க. என்னோட திட்டம் எல்லாம் மறுபடியும் அந்த பூனை நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். விளக்கமா சொல்லுங்க தலைவரே, எனக்கு நடுக்க எடுக்குது. சமாதான விழான்னு ஒரு பேரை வச்சு அந்த பூனையை தலைமையா கூப்பிட போறோம். அந்த தங்க மோதிரத்தை அதை கொடுத்து சந்தோஷப்படுத்தணும். அதுக்கப்புறம் தங்க மோதிரத்தை கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி விழா நடக்கும்னு சொன்னா அந்த பூனை நம்ம இனத்தை ஒண்ணுமே பண்ணாது. ஆஹா, பேஸ் பேஸ். தலைவர்னா தலைவர் தான். அப்புறம் என்னடா மச்சான், நீ என்ன சொல்ற? யோசனைனா நல்லா தான் இருக்குது. அதுக்கு அந்த பூனை ஒத்துக்கணுமே. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. பூனை கிட்ட போய் பேசுறது என்னோட பொறுப்பு. சமாதான விழா சிறப்பா நடக்கணும். பூனை அண்ணே, உங்களுக்காக ஒரு சமாதான விழா ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதில் ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு இருக்கு. இனிமே எங்களை நீங்கள் துரத்தி சாப்பிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்கணும். சரி சரி, சமாதான விழாவுக்கு நிச்சயமா வரேன். ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொன்னியே, அது என்ன? விழாவுக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கூடி நின்று என்னை குசிப்படுத்துறீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். ஸ்பெஷல் கிஃப்டை கொடுங்க, பங்களாவுக்கு சீக்கிரமா போகணும். பூனை அண்ணே, இதோ இந்தாங்க உங்களோட ஸ்பெஷல் கிஃப்ட். தங்க மோதிரம் பல பலன்னு சொல்லிக்குதுல்ல. உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்கின மோதிரம். நல்லா இருக்குதுல்ல? அடே மடப்பசங்களா, இதான் உங்கள் ஸ்பெஷல் கிஃப்ட்டு. இந்த மோதிரத்தை காணன்னு சொல்லி பங்களாவுக்குள்ள எஜமானி அம்மா என்னை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்கடா. இதெல்லாம் உங்கள் வேலை தானா? ஐயோ, பூனைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. டேய், நம்ம பயலுங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிருங்க. அக்ரிமெண்ட் கேன்சல்.